பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஷஹ்ரு ரமதான், ரமதான் மாதம். அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அந்த மாதத்திலே குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டியாகவும், வபையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழியை தெளிவுபடுத்தக்கூடியதாகவும், வல் ஃபுர்கான், நன்மை தீமையை பிரித்து அறிவிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹர், உங்களிலே யார் ஒருவர் அந்த மாதத்தை அடைவாரோ, ஃபல் யசும், அவர் நோன்பு வைக்கட்டும். வமன்கான மரீதன், ஒருவர் வியாதியஸ்தராக ஆகிவிட்டாலோ, அவ்அலா சஃபரின், அல்லது பயணத்திலே இருந்தாலோ, ஃபைத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், வேறு நாட்களிலே கணக்கிட்டு நோன்பு வைத்து கொள்ளட்டும். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர், அல்லாஹ் தஆலா உங்களிடத்திலே இலகுவை நாடுகின்றான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், சிரமத்தை உங்களிடத்தில் அவன் நாடவில்லை. வலி துக்குமிலுல் இத்தத்த, நோன்பினுடைய எண்ணிக்கையை நீங்கள் பூர்த்தி செய்வதற்காகவும் பூர்த்தி செய்யப்படுவதற்கும். வலி துக்கப்பீருல்லாஹ அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதின் மீது அல்லாஹுவை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும். வலஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டும் அல்லாஹ் தாலா இதை கூறுகிறான் என்று அல்லாஹ் தாலா சொல்லுகிறான். இதை பற்றி ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு 2 நாட்களாக சொல்லப்படுகிறது. கடைசியாக சில மசாயில்கள் உங்களிடத்தில் நான் சொன்னேன். அதே அடிப்படையில் இன்றைக்கி ஒரு சில மசாயில்கள் உங்களுக்கு முன்னால். அதாவது கதாவுடைய நோன்பு இருக்கிறதே, ரமதான் மாதத்தில் ஒருத்தர் வியாதியஸ்தராக ஆகிட்டார் அல்லது பயணத்தில் போயிட்டார். சில நோன்புகள் ரமதான் மாதத்தில் விடுபட்டு போச்சு அப்படின்னு சொன்னால், அந்த விடுபட்டு போன நோன்புகளை அவர் கதா செய்யும்போது அந்த கதாவுடைய நோன்புகளை அவர் தொடர்ந்து வைக்க வேண்டுமா அல்லது பிரித்து வைக்கலாமா? பிரித்து வைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இது ஒரு கேள்வி. அதாவது உதாரணமாக ஒரு 10 நோன்பு ரமலானில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த 10 நோன்பை அவர் கதா செய்யும்போது 10 நோன்பையும் தொடர்ந்து வைக்கணுமா இல்லை பிரித்து வைக்கலாமா? ஒரு 2 நோன்பு வச்சார், அப்புறம் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 2 நோன்பு வச்சார், இந்த மாதிரி வைக்கலாமா? இல்லை தொடர்ந்து அந்த 10 நோம்புனா 10 நோன்பையும் தொடர்ந்து வச்சாகணுமா? இது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில உலமாக்களுடைய மதுஹப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதா என்பதும் அதாவை போல தான். அதாவது ரமதான் மாதத்தில் எப்படி நம்ம தொடர்ந்து நோன்பு வைக்கிறோமோ அதே மாதிரி கதாவுடைய நோன்புகளையும் தொடர்ந்து தான் வைக்க வேண்டும், பிரித்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சில உலமா பெருமக்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் வேறு சில உலமாக்களுடைய மதுஹபு அவங்க என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கதாவுடைய நோன்புகளில் தொடர்ந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் எப்படி விருப்பப்படுறாரோ அந்த மாதிரி வைத்து கொள்ளலாம். தொடர்ந்து வைக்க முடியும் அப்படின்னா வச்சுக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை விட்டு வைக்கிறேன்னு நினைக்கிறாரு, வைக்கலான்னு நினைக்கிறாரு, ஒரு 2 நோன்பு, ஒரு நோன்பு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விட்டு அதுக்கு அடுத்து நோன்பு, இப்படி வைக்கலான்னு நினைக்கிறாரு அப்படின்னா வச்சுக்கட்டும், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஜம்ஹூர் சலஃபி ஹலஃபி உலமா பெருமக்கள் அவங்களும் இதைத்தான் சொல்லுகிறார்கள். நானும் இதைத்தான் சொல்கிறேன். அதாவது ஆதாரங்களின் அடிப்படையில் சொல்கிறேன், சும்மா ஒன்றும் சொல்லலை, ஆதாரங்களின் அடிப்படையில் சொல்கிறேன். கதாவுடைய நோன்பில் நம்ம எல்லா நோன்பையும் விட்ட நோன்பை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக தான் வச்சாகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதை பிரித்து கூட வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நிறைய ஆதாரங்கள் அது சம்பந்தமாக இருக்கிறது. ரமதான் மாதத்தில் தொடர்ந்து நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம், அது நோன்பு மாதம். அது ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹர ஃபல் யசும், அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அது நோன்பு மாதம். அதனால் அந்த நோன்பு மாதத்தில் நம்ம தொடர்ந்து நோன்பு வைக்கிறோம். ரமதான் மாதம் முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அப்புறமேலே நம்ம தொடர்ந்து நோன்பு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் கதா நோன்பு தானே வைக்க போகிறோம். இந்த கதா நோன்பு இருக்குதே, அந்த நோன்பில் எண்ணிக்கை தான், குவான்டிட்டி தான் முக்கியம். அதாவது 5 நோன்பு விட்டு போச்சுன்னு சொன்னால் 5 நோன்பு நம்ம வைக்கணும். அந்த நோன்பை நீங்கள் எப்படி வேணால் வைங்க, தொடர்ந்து வைக்கணுன்னாலும் வைங்க,
இல்லை பிரித்து நோன்பை வைக்கணுன்னாலும் வைங்க, அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது, அதனால் ஒன்றும் குற்றம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கதா நோன்பை பற்றி அல்லாஹ் பேசிவிட்டு ஃபைத்தத்தும் மின் ஐயாமின் உஹர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வேறு நாட்களில் நோன்பு கணக்கிட்டு வைத்து கொள்ளட்டும், கதா நோன்பு பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இதை சொல்லிட்டு அல்லாஹ் தாலா அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுசுர், இலகுவை அல்லாஹ் உங்களிடத்திலே நாடுகின்றான். வலா யுரீது பிக்குமுல் உசுர், சிரமத்தை அல்லாஹ் உங்களிடத்தில் நாடவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதனால் தொடர்ந்து நோன்பு வைக்கிறதுங்கிறது சிரமந்தான். யாராக இருந்தாலும் ஒருத்தரால் வைக்க முடியும்னா ஓகே, வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அல்லாஹாலா லேசை தான் அல்லாஹாலா நாடுகின்றான். அதனால் போட்டு கஷ்டப்படுத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முஸ்னத் அஹ்மதில் ஒரு ரிவாயத் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சிறந்த மார்க்கம் எது அப்படின்னு சொன்னால் இலகுவான மார்க்கம், அதுதான் சிறந்த மார்க்கம் அப்படின்னு சொன்னாங்க. முஸ்னதில் இருக்கக்கூடிய இன்னொரு ரிவாயத், இன்னொரு ஹதீஸ், அபூ உர்வா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு வாட்டி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள். நபி அவர்களுடைய தலை இருக்கிறதே, தலையில் தண்ணி சொட்டி கொண்டு இருந்துச்சு. அப்போ நாங்கள் விளங்கி கொண்டோம், ரசூலுல்லாஹ் ஒன்று ஒழு செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கணும் அல்லது குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டோம். தொழுகை முடிஞ்சிச்சு. தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறமேல சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, ரசூலுல்லாஹ் இடத்துல கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாங்க. யார் ரசூலுல்லாஹ், நோன்பு காலங்களில் இன்ன வேலையை செஞ்சுட்டா எப்படி, இன்ன வேலையை செஞ்சுட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேள்விகளுக்கு மேலே கேள்வி. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய மார்க்கம் இருக்கிறதே இலகுவான மார்க்கம். அத்தீனு யுஸ்ருன், அத்தீனு யுஸ்ருன், அத்தீனு யுஸ்ருன் அப்படின்னு 3 வாட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை நபி அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை இலகுவான மார்க்கமாக தான் அல்லாஹ் தாலா ஆக்கி வைத்திருக்கிறான். ஒன்றும் சிரமமெல்லாம் கிடையாது, இலகுவான மார்க்கம். முஸ்னதில் இருக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களே இலகுவாக்குங்கள், கடினமாக்கி கொள்ளாதீர்கள், நிம்மதியாக இருங்கள், நீங்கள் பகைமைகளை உருவாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹீஹைனுடைய ஹதீஸ், புகாரி முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் ஹஜ்ரத் அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் யமன் தேசத்திற்கு அனுப்பும்போது, அதிகாரியாக அனுப்பும்போது ரசூலுல்லாஹ் என்ன உபதேசம் செஞ்சு அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கப்பா, நீங்கள் 2 பேரும் மக்களிடத்தில் நன்மாராயங்களை சொல்லுங்கள், பகைமைகளை உருவாக்காதீர்கள், இலகுவாக்குங்கள், மக்களுக்கு கடினத்தை தராதீர்கள், உங்களுக்குள்ளார ஒற்றுமையாக இருங்கள், கருத்து பேதங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அட்வைஸ் பண்ணாங்க. சுனன் மசானிதுடைய கிதாபுகளில் இருக்கிற ஒரு ரிவாயத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் சாஃப்டான இலகுவான மார்க்கம் கொடுத்து நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மஹஜன் இப்னு அத்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தரை பார்த்தாங்க, தொழுதுகிட்டு இருந்தார். ரொம்ப நேரமாக தொழுகிறாரு, ரொம்ப நிறைய ரக்காத்து தொழுகிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்துட்டு, ரொம்ப கவனமாக பார்த்துட்டு, பிறகு சஹாபாக்கள் இடத்துல கேட்டாங்க, நீங்கள் இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்போ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மதீனாவாசிகளிலேயே இவர் அதிகமாக தொழுவக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் அவரிடத்துல இதை சொல்லாதீங்க, மதீனாவிலேயே இவர் அதிகமாக தொழுவக்கூடியவர். யாரையும் முகத்துக்கு முன்னால் புகழ்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. முகத்துக்கு முன்னால் புகழ்கிறவன்லாம் ரொம்ப டேஞ்சரானவன், முகத்துக்கு முன்னால் புகழவும் கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதை நீங்கள் அவருக்கு சொல்லிவிடாதீர்கள்,
நீங்கள் இந்த வார்த்தையை அவரிடத்தில் சொன்னால் அதுவே அவருடைய அழிவுக்கு காரணமாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் தாலா இருக்கிறானே, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் இலகுவை அல்லாஹ் நாடுகின்றான், அல்லாஹ் தாலா கடினத்தை அல்லாஹ் தாலா நாடவே இல்லை அப்படின்னு சொன்னான். எந்த இபாதத்திலையும் நம்ம போட்டு நம்மளை நாமளே வதைத்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி மார்க்கம் சொல்லவே கிடையாது. நீ லேசாக செய்ப்பா, எந்த இபாதத்தை ஒரேடியாக விட்டுடுறதும் இல்லை, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அஜத்து லேசாக செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியாக விட்டுட்டு உட்கார்றதில்ல. இபாதத்துகள் செய்யணும், ஆனால் அதில் நம்மளை போட்டு வதைத்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. தொழுவனும் தான், தொழுகையை இலகுவான முறையில் தொழுதுக்க வேண்டியது. நோன்பு வைக்கணும் தான், நோன்பை இலகுவான முறையில் வைத்து கொள்ள வேண்டியது தான். எதிலையுமே கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்கிறாங்க. அல்லாஹ் தாலா இந்த உம்மத்துக்கு இலகுவை தான் அல்லாஹ் நாடுகின்றான். யுரீதுல்லாஹு பிகுமுல் யுஸ்ர், அல்லாஹ் உங்களிடத்தில் இலகுவை தான் அல்லாஹ் நாடுகிறான். வலா யுரீது பிகுமுல் உஸ்ர், சிரமத்தை அல்லாஹ் நாடவே கிடையாது. அப்போ இந்த ஆயத்துடைய கருத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோயாளிகள், பயணிகள், இவங்க வந்து நோன்பை விடுவதற்கு அல்லாஹ் தாலா வந்து அனுமதி கொடுக்குறான். நோன்பு நீங்கள் வந்து ரமதானில் வைக்க முடியலன்னா பரவாயில்ல, நீங்கள் ரமதான் முடிஞ்சு வைங்க. அல்லாஹ் தாலா அவர்களை தங்கடவாளிகள் என்பதாக அல்லாஹ் தாலா அவர்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு, அல்லாஹ் தாலா அதுக்கப்புறம் அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, அல்லாஹ் உங்கள்கிட்ட நாடுறது இலகுவை தான் அல்லாஹ் நாடுகின்றான், அல்லாஹ் கஷ்டத்தை நாடவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, அல்லாஹ் தாலா இந்த கதாவினுடைய கட்டளைகளில் எண்ணிக்கை தான் முக்கியம் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தாலா சொல்கிறான். வலி துக்குமிலுல் இத்தத்தை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. வலி துக்குமிலுல் இத்தத்தை அப்படின்னா எண்ணிக்கையை, கவுண்டிங், அந்த கவுண்டிங்கை வந்து நீங்கள் பூர்த்தி செய்ய. 4 நோன்பு விட்டு போச்சுன்னா 4 நோன்பை கதா செய்யும், 5 நோன்பு விட்டு போச்சுன்னா 5 நோன்பு கலர், 10 நோன்பு விட்டு போச்சுன்னா 10 நோன்பு கதா செய்யும். எத்தனை நோன்பு விட்டு போச்சோ அத்தனை நோன்பு கதா செய்யும். வலி எண்ணிக்கையை பூர்த்தி செய்வது தான் அவசியமே தவிர மொத்தத்தையும். அதே மாதிரி தான் இந்த பெண்கள் வந்து மாதவிடாய் காலங்கள் அவங்களுக்கு ரமதானில் ஏற்படுது. அப்போ அந்த மாதவிடாய் காலங்களில் நோன்பு வைக்க முடியாமல் போயிடுது அப்படின்னு சொன்னால் 8 நோன்பு, 7 நோன்பு, 10 நோன்பு இந்த மாதிரி நோன்பு விட்டு போகுது அப்படின்னா, இப்போ இந்த நோன்பை அவர்கள் கலா செய்யும்போது அவர்களை வதைத்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு எப்படி சௌரியமோ அந்த மாதிரி மாதத்தில் 1 நோன்பு வச்சுட்டு போங்க, மாதத்தில் 2 நோன்பு வச்சுட்டு போங்க, நோன்பை விட்டு விட்டு வைங்க, தொடர்ந்து தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அவசியம் கிடையாது. அவங்களுக்குன்னு இல்லை, ஆண்களுக்கும் அதுதான். நீங்கள் போய் கஷ்டப்படுத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி அல்லாஹ் தாலா நீங்கள் வந்து இந்த குவான்டிட்டியை நீங்கள் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து அல்லாஹ்வினுடைய ரஹ்மத், இது அல்லாஹ்வினுடைய நேமத், இது ஹிதாயத், இது நீங்கள் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்துக்காக, அல்லாஹ் கொடுத்த நேமத்துக்காக, அல்லாஹ் கொடுத்த ஹிதாயத்துக்காக இபாதத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா அல்லாஹ் தாலாவினுடைய பெருமையை பாராட்ட வேண்டும். வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், அல்லாஹ்வை பெருமை பாராட்ட வேண்டும், அல்லாஹ்வை திக்ரு செய்ய வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் தாலா வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் என்று அல்லாஹ். அதே மாதிரி தான் இந்த ஹஜ்ஜுடைய சீசனில் ஹஜ்ஜுடைய அமல்கள்லையும் அல்லாஹ் தாலா சொல்லும்போது அல்லாஹ் குரானில் அப்படி தான் பேசுவோம். ஃபைதா கதைத்தும் மனாசிக்கக்கும், நீங்கள் ஹஜ்ஜுடைய காரியங்களை முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்குருல்லா ஃபஸ்குருல்லா, அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும். குரானில் இன்னொரு இடத்துல ஜும்மாவுடைய தொழுகையை நீங்கள் நிறைவேற்றி விட்டால் ஜும்மா தொழுகைக்கு பின்னால் நீங்கள் பூமியிலே பரவி செல்லுங்கள், ஃபந்தஷிரு ஃபில் அர்த், பூமியிலே பரவி செல்லுங்கள், வப்தஹு மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய இரணத்தை தேடிக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்யுங்கள், அதிகமாக ஞாபகம் செய்யுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குரானில் அல்லாஹ் இப்படி பேசுகிறான். குரானில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் தாலா பேசும்போது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, சூரியன் உதிப்பதற்கு முன்னும் சூரியன் மறைவதற்கு முன்னும் இரா காலங்களிலேயும் சஜிதாவுக்கு பின்னாலும் அல்லாஹ் தாலாவை தஸ்பீஹ் செய்யுங்கள்,
அப்படின்னு அல்லாஹ் தாலா. அதனால் மஸ்னூனான முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுன்னத்தான முறை என்னன்னா, ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாலேயும் நீங்கள் அல்லாஹ் தாலாவை தஸ்பீ செய்ய வேண்டும். அதாவது ஹம்து, தஸ்பீஹு, தக்பீர் இதை செய்ய வேண்டியது அவசியம். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற இந்த அமலையும் உங்கள்கிட்ட பல வாட்டி. தொழுகை முடிஞ்சதுக்கப்புறமேல, ஃபர்லு தொழுகை முடிஞ்சதுக்கப்புறமேல ஒரு 2 நிமிஷம் 2 செகண்ட்ஸ் உட்காந்து ஒரு 10 வாட்டி சுப்ஹானல்லாஹ், ஒரு 10 வாட்டி அல்ஹம்துலில்லாஹ், ஒரு 10 வாட்டி அல்லாஹு அக்பர் இதை ஓதிக்கொள்ள வேண்டும். இதனுடைய நன்மைகள் ஏராளமான நன்மைகள் அல்லாஹ் தாலா கொடுக்குறான். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஒரு ரிவாயத் இருக்கிறது. நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையை முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதையே அவர்களுடைய தக்பீருடைய சத்தத்தை பார்த்து தான் நாங்கள் விளங்கிக் கொள்ளோம். தக்பீர் மீன் அல்லாஹு அக்பர். இந்த அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற திக்ர் இருக்குது. ரசூலுல்லாஹ் தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறமேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்து தஸ்பீ செய்வாங்க. அந்த தஸ்பீஹில் அல்லாஹு அக்பருங்கிற தஸ்பீஹும் உண்டு. அந்த சத்தம் கேட்டால் ரைட்டு ரசூலுல்லாஹ் தொழுகையை முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வசனம் இருக்கிறது, இது ஆதாரமாக இருக்கிறது. ஈதுல் ஃபித்ருடைய நேரத்தில் தக்பீர் சொல்ல வேண்டும், ஈதுல் அல்ஹாவுடைய நேரத்தில் தக்பீர் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் இது ஆதாரம். வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்து கொடுத்ததின் மீது நீங்கள் அல்லாஹ்வை பெருமை பாராட்டுங்கள். அல்லாஹ்வை பெருமை பாராட்டுறது தான் அந்த வார்த்தை அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர் தக்பீர் தானே சொல்கிறோம் நம்ம ஈது பெருநாள்களுடைய நாட்களில். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். தாவூத் இப்னு அலி அஸ்பஹானி ஸாஹிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆயத்தின் அடிப்படையில் ஈது பெருநாட்களுடைய நேரங்களில் தக்பீர் சொல்கிறத வாஜிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் தாலா இந்த வார்த்தையை அம்ரு சீகாவை வைத்து அல்லாஹ் சொல்லுகிறான். உலமாக்களுக்கு விளங்கும், கிராமர் அவங்களுக்கு தானே தெரியும், கிராமர் படித்தவங்க. அதனால் பொதுமக்களுக்கு விளங்கும்னு எனக்கு தெரியலை, ஆனால் உலமாக்களுக்கு விளங்கும். அம்ருடைய சீகா அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் வலிதுகப்பிருல்லாஹ் அப்படின்னு சொல்லி. அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை அது, அதனால் வாஜிப் அப்படின்னு தாவூத் இப்னு அலி அஸ்பஹானி தாஹிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் ஹனஃபி உலமாக்கள் அவங்க சொல்கிறாங்க, ஈது பெருநாளுடைய தக்பீர் இருக்கிறதே அது மஸ்னூன், அது சுன்னத்து தானே தவிர வாஜிபு இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எல்லா உலமாக்களும் தக்பீர் சொல்ல தான் சொல்கிறாங்க, அதனுடைய கேட்டகரி தான் மாற்றுறாங்க. சில பேர் வாஜிபுங்கிறாங்க, சில பேர் சுன்னத்து அப்படிங்கிறாங்க. வேறு சில உலமா பெருமக்கள் இருக்கிறாங்களே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தக்பீர் பெருநாட்களில் சொல்கிறது முஸ்தஹப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறையா உலமாக்களினுடைய கருத்து வேற்றுமைகளெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உலமாக்களுக்கு சொன்னால் அது சரியாக வரும். அதனால் உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான், வல அல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் தாலாவினுடைய கடமைகளை நீங்கள் நிறைவேற்றியதற்கு பிறகு, ஃபர்லான கடமைகளை நிறைவேற்றியதற்கு பிறகு, ஹராமான காரியங்களிலே இருந்து நீங்கள் தப்பித்த பிறகு, அல்லாஹ்வினுடைய வரம்புகளை நீங்கள் பாதுகாத்ததற்கு பிறகு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக ஆகிவிடுங்கள். வல அல்லக்கும் தஷ்குரூன் என்று இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆயத்துக்கு ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லிட்டேன். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தாவத்தத் தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். இதில் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா துவா செய்யக்கூடிய ஒழுக்கங்கள், எப்படி துவா செய்யணும், துவா கபூல் ஆகிறதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்கிறது, அதெல்லாம் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா பேசி இருக்கிறான். இதை பற்றி விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு